நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். சவுத் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த மன்னராகிய சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபர் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை அறிந்து இங்கிருந்து மக்காவுக்கு போய் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அவர்களை நம்பிக்கை கொண்டு பல தெய்வ கோட்பாடிலிருந்து மாறி ஏக இறைவனாகிய ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய வழியில ஓமன்ல சலாலா அப்படிங்கிற பகுதியில உடல்நலக்குறைவினால இறக்கக்கூடிய தருணத்துல மாலிக் பின் தீனார் அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்து எங்க ஊருக்கும் போய் நீங்க ஏகத்துவ கொள்கையை பரப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த மாலிக் பின் தீனாரால் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசலை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பள்ளிவாசல் கட்டி சுமார் 1440 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த பள்ளிவாசல் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளுக்குள்ள போய் முகம் கை காலை எல்லாம் கழுவிட்டு நடந்துகிட்டு இருந்த அசர் தொழுகையில கலந்துக்கிட்டு அதன் பிறகு அங்க ஒரு வித்தியாசமான ஒரு பழங்காலத்து விளக்க ஒன்று பார்த்தோங்க. அதுல பழைய மலையாள ஸ்கிரிப்ட்ல ஏதோ எழுதப்பட்டிருந்துச்சு. தொழுகை நடந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே மாலிக் பின் தீனார் அவர்களுடைய மகன் மற்றும் மருமகளுடைய அடக்கஸ்தலமும் இருக்குங்க. எங்கிருந்து இந்தியா முழுவதும் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துல இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத தர்கா வழிபாடு நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா இந்த முஸ்லீம் அல்லாத அம்மா காசு கொடுக்கறதையும் அதை அந்த தர்கால இருக்கிறவங்க வாங்கி உள்ள வச்சுக்கிறதையும் பார்க்கும்போது மனசுக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சுங்க. சான்ஸ் கிடைச்சா இந்த மசூதியை நீங்க விசிட் பண்ணுவீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.